ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தவேக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கான தண்டனை என தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக தவேக தலைவர் விஜய் சமூக வலைதளத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்ன விஷயம் சொல்லியிருக்கிறார் அதுல? ஆனந்தி, நீங்க குறிப்பிட்டபடி மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்டியிருக்கக்கூடிய நிலையில 40க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கின்றன. அதில் தமிழக வெற்றி கழகமும் பங்கேற்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச்செயலாளர் மற்றும் நிர்வாகி ஆகியோர் இந்த பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு தொடர்பான அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசியல் சாசனத்தின் 84வது சட்ட திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு 2026ஆம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி ஒன்றிய அரசால் தொடங்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதிதான் ஏற்கனவே இந்த பிரச்சனை தற்போது வலுப்பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல இந்த மறுசீரமைப்பு நடைபெறும் என்பது பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமோ வாக்குறுதியோ மாநிலங்களுக்கு இதுவரை ஒன்றிய அரசால் வழங்கப்படவில்லை என்றும், தற்போதைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றாமலோ அல்லது இன்னொரு அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தியோ இந்த மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் எந்த முறையை பின்பற்றினாலும் அதில் மாநிலங்களின் மக்கள் தொகை என்பது ஒற்றை அளவுகோலாக இல்லாவிடனும் முக்கிய அளவுகோலாக இருக்கும் என்பது பட்டவர்த்தமான உண்மை என்றும் தற்போது விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசியல் சாசன 81வது சட்டப்பிரிவு நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களவை உறுப்பினரும் கூடுமான வரையில் சம எண்ணிக்கையிலான மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அந்த ஈக்குவல் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஈச் எம்பி என்பதையும் தற்போது விஜய் தெளிவுபடுத்தியிருக்கார். இதற்கு அடிப்படையான ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்பது ஒரு ஜனநாயக கோட்பாடு என்றும், ஆனால் அதே சமயம் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட கூட்டாட்சி நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஜனநாயக கோட்பாடு என்றும் தற்போது விஜய் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த இரு கோட்பாடுகளையும் முடிந்த வரையில் ஒன்று மற்றொன்றை அதிகம் பாதிக்காத வகையில் நடைமுறைப்படுத்த முயல வேண்டும், மத்திய அரசு இதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமோ அல்லது புதிய மக்கள் தொகையை ஒரு முக்கிய அளவுகோலாக கொண்டு நிகழ்த்தப்படும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், கடந்த 50 ஆண்டுகளாக கல்வி, சுகாதாரம் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டில் முதலீடு செய்து தனது மக்கள் தொகை வளர்ச்சியை திறம்பட கட்டுப்படுத்தியுள்ள தமிழ்நாடு மற்றும் இதர தென் மாநிலங்களுக்கு இது ஒரு பெரும் தண்டனையே அன்றி வேறு இல்லை. இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளும் பொழுது தென் மாநிலங்களுக்கு இது ஒரு பெரும் தண்டனையாக மாறி இருக்கிறது என்பதையும் தற்போது விஜய் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் இருந்து மட்டும் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அது மற்ற மாநிலங்களை விட கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குவதாகவும், இந்த வேறுபாடு மேலும் அதிகரிக்க கூடாது, தென் மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் தொகுதிகள் மேலும் குறைக்கப்பட்டாலோ அல்லது உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு ஒப்பீட்டளவில் கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலோ அது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழக வெற்றி கழகம் கருதுவதாக விஜய் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் மக்களவையில் 888 இருக்கை வசதிகள் ஏற்பட்டுள்ளதை பார்த்தால் ஒன்றிய அரசு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் நீண்ட கால திட்டத்தில் இருந்ததாகவே தெரிகிறது என்றும், அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரித்து ஒருவேளை தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தற்போதுள்ள விகிதிசாரா அடிப்படையிலேயே தொகுதிகளை பிரித்து கொடுத்தாலும் அதுவும் ஒரு உகந்த முன்னெடுப்பாக அமையாது என்றும் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.